ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, விடிய காலையிலேயே இந்த சுப செய்தியை சொல்ல நான் உன்னை தேடி வந்துவிட்டேன். பல தடவை நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்கிறாய். யாராவது தன்னுடைய குழந்தை ஏதாவது அலட்சியம் செய்கிறது என்பதற்காக அப்பாவாகியவர்கள் ஒதுங்கி நிற்பார்களா? இல்லை. எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் தன் குழந்தையை தேடித்தான் தாயும் தந்தையும் போவார்கள். அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லை, தன்னுடைய குழந்தைதானே, ஏதோ தெரியாமல் செய்கிறது என்று சொல்லிதான் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் போவார்கள். அதே போல்தான் நானும் உன்னுடைய அப்பா. நீ என்னை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் திட்டினாலும் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்ற கோபத்தால் என்னை அலட்சியப்படுத்தினாலும் நான் உன்னை சுற்றி கொண்டே இருப்பேன். ஏனால் உன்னை சுற்றி நடக்கும் எதுவும் உனக்கு தெரியாது. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கு ஆபத்து வந்தால் காப்பது என்னுடைய கடமை. உனக்கு ஏதாவது தேவை என்றால் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன்னை சந்தோஷமாக பார்த்து கொள்வது என்னுடைய கடமை. எல்லா கடமையும் செய்ய வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கடமையை நான் எப்படி செய்யாமல் நகர்ந்து போவேன்? நான் எப்பொழுதும் உனக்கே செல்வேன். உன்னுடைய கடமையை நீ செய்ய வேண்டும் என்ற உனக்கு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி பேச்சு மாறுவேன்? என்னுடைய கடமையை உனக்காக நான் அனைத்தையுமே செய்வேன். நீ கவலைப்படாதே. தவறாகி விட்டதோ, வாழ்க்கை மாறாதோ, இந்த நிலைமையில் இருந்து விடுமோ, இப்படியெல்லாம் நினைக்காதே. நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனதில் வைத்துக்கொள். நிச்சயமாக பார், நீ ஆசைப்பட்டதை உன்னிடம் நான் ஒப்படைப்பேன். அது எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி, அந்த சிக்கலை நான் அடியுடன் நல்ல விஷயமாக மாற்றி உனக்கானதை நான் உன்னிடம் தருவேன். கவலைப்படாதே. கவலைப்படும் அளவுக்கு எதுவும் தப்பாக நான் உன் வாழ்க்கையில் நடத்த மாட்டேன். எப்பொழுதுமே இந்த சாயான நான் உன் அருகில் தானே இருக்கிறேன். நீ எதற்காக பயப்படுகிறாய்? யாருமே உன் அருகில் இல்லை என்றால் நீ பயப்படலாம். உனக்கு முழு வெளிச்சத்தையும் கொடுக்க நான் இருக்கிறேன். இருட்டை பார்த்துதான் பயப்பட வேண்டாம். வெளிச்சத்தில் தான் இருக்கிறாய். நீதான் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். கண்ணை திறந்து பார். நான் இருப்பது தெரியும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறி இருக்கிறதும் உனக்கு தெரியும். ஏதோ ஒரு வெளிச்சம் உன் கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும். எப்பொழுதும் சுதாரிப்பாக இரு. நான் உன்னை காவல் காப்பேன். உன்னை வழி நடத்துவேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் அள்ளி தருவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.